அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். நோன்பு டைமில் லாங் வீடியோலாம் போட்டது, அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் டைம் கரெக்டாக செட் ஆயிருந்துச்சு. வீடியோலாம் எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு வாரத்தில் எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே. ரேண்டமான ஒரு vlog மாதிரி தான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெயிலோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி டெய்லி ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துகிட்டே இருந்தால் தான் நம்மளோட உடம்பு கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக ஏதாவது ஒரு ஜூஸ் டெய்லியும் மேக்ஸிமம் எடுத்துக்கிறதா இருக்குது. அப்புறம் எல்லா வீடுகள்லையுமே குட்டீஸ்லாம் சம்மர் லீவில் வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜாலி, நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என் வீட்டு சின்ன வாண்டுக்கு ஸ்நாக்ஸ் தான் சாப்பாடு, சாப்பாடு தான் ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி தான் அவனுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வேணும், இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த சம்மர் லீவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எல்லாமே மாறி போயிடுது. காலையில் எந்திரிக்கிற டைம்லேருந்து சாப்பிட்ற டைம்லேருந்து நைட்டு தூங்குற டைம் வரைக்கும் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கும் அப்படித்தானான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வேற சில விஷயங்கள் வீடியோவில் பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோ எடுத்துட்டே இருக்கும்போது ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஹோம் சீசன் வித் லவ் அபி சிஸ்டருடைய கணவர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். ரொம்பவே மனசு கனமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட சேனல் ஆரம்பத்துல இருந்து நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ரொம்ப மைல்டான ஒரு வாய்ஸ், அவங்கள ஃபேமிலி ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி, சாஃப்டா இருப்பாங்க. எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு அவங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், அவங்க கிட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியான ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியுறாங்க. அவங்களோட வாய்ஸ், அவங்க கார்டன் அழகா வச்சிருக்கிற ஒரு இது, வீட்டை அழகா வச்சிருக்கிறது, இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க எப்பவுமே கண்டினியூஸா கன்சிஸ்டன்சியா டெய்லி ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோ அதிகமா வராத மாதிரியே இருந்துச்சு, லாங் வீடியோவுமே வராத மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்ப கூட அவங்க அப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன உடம்பு சரியில்லாம இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். சடனா அவங்க ஹஸ்பண்டுக்கு இப்படி ஒரு சீரியஸான ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதையெல்லாம் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் ஈஸியா கடந்து போக முடியாது. இறைவன் நமக்கு ஒரு சில பாடங்களை சொல்வான். மற்றவங்க மூலமா தான் இந்த மாதிரி பாடங்கள் நமக்கு தெரியப்படுத்துவான். அதுல இருந்து நம்ம ஒரு சில படிப்பினை கண்டிப்பா கத்துக்கணும். ரொம்ப எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், 80-90 லேக்ஸ் செலவு பண்ணியுமே இன்னுமே சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட்ல ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சோம் அப்படின்னா, நிலையில்லாத இந்த மனுஷ வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், ஒரு உமனா அவங்க எவ்வளோ ஹேண்டில் பண்ணி கொண்டு போக வேண்டியதா இருக்கு. குட்டி பையன் இருக்கான், அவங்க பொண்ணு இப்பதான் +2 முடிச்சிருக்கு, வயசான அம்மா அப்பா அப்படின்னு அவங்களோட தலைமையில நிறைய பாரங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் அவங்க இனிமேல் கடந்து போக வேண்டியதா இருக்கு. குடும்பத்துல ஆண் சரியில்லை அப்படின்னாலோ, ஆண் இல்லை அப்படின்னாலோ, அந்த குடும்பத்தை கொஞ்சம் மூவ் பண்றது அப்படிங்கிறது உமன்ஸுக்கு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். இது எல்லாத்தையுமே கடந்து போறதுக்குள்ள நிறைய சவாலான விஷயங்களை எல்லாம் கடந்து போய் தான் ஆகணும். அந்த மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் மாறும். நாளைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாது. உமன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சம்பாதிக்கணும். நம்ம கையில அப்படின்னு காசு இருந்தே இருக்கணும். நம்ம கையில 4 காசு இருந்தாதான் நம்மளுடைய ஹஸ்பண்டுக்காகட்டும், நம்ம பசங்களுக்காகட்டும், நம்ம பெத்தவங்களுக்கு நம்ம ஒரு உதவியா இருக்க முடியும். நம்மளுக்கு தேவையானது வாங்குறதுக்கு, நம்ம குடும்பத்துக்கு தேவையானது செய்யறதுக்குன்னு கண்டிப்பா நம்ம கையிலன்னு ஒரு அமௌண்ட் இருக்கணும். அட்வைஸ் எல்லாம் இருக்கட்டும், நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்கிட்ட இப்போதைக்கு முயற்சி மட்டும்தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அது எப்படி மாறும் அப்படிங்கிறது என்னோட கையில இல்ல. இப்போ வரைக்கும் நான் ஜீரோவா தான் இருக்கேன். பிறந்த குழந்தையிலிருந்து இறந்த சடலம் வரைக்கும் இன்னைக்கு பணம் தான் முக்கியம். பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை இந்த வாழ்க்கை. 4 மனுஷங்களை சேர்த்து வை, பணத்தை சேர்த்து வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. 4 மனுஷங்களை சேர்த்து வைக்கலாம் தான், தப்பு கிடையாது. அந்த 4 மனுஷங்களுக்கும் குழந்தைங்க இருக்கு, குடும்பம் இருக்கு, அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை அவங்கவுங்க பார்க்கணும். எல்லாரும் நம்ம கூட கடந்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபேமிலியை இண்டிபெண்டா கொண்டு போறதுக்கு கண்டிப்பா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆண்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்தாலோ, உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலோ ஹாஸ்பிட்டல் பக்கம் போறதே கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிட்டு போறதுக்குள்ள போராட வேண்டியதா இருக்கு. உடம்பு முடியாம கூட அப்படி சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எந்த தேவையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹெல்த் தான், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. எல்லா வீடுகள்லயும் ஆண்கள் இப்படித்தானா அப்படின்னு தெரியல. எனக்கு இந்த விஷயத்துல இருந்து நான் ஒரு பாடத்தை கத்துருக்கேன். பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஹெல்த்தை நல்லபடியா பார்த்துக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சரி செய்யறதுக்கு சீக்கிரமா டைம் இருக்கு. அதனால ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூனாலும் உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஹாஸ்பிட்டல் போனா பணம் புடுங்குறாங்க, அந்த டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, இந்த டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. நாமளே டாக்டர் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் போகாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம் தான். யாரோ ஒரு மூலையில ஏதோ ஒரு மூலையில நடந்துட்டு இருக்கு, யாருக்கோ தானே நடக்குது அப்படின்னு நம்ம லைஃப்பை கடந்து போகாம
ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து சில முன்னேற்பாடுகளை வந்து கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கணும். இப்போது வ்ளாக்குள்ளே போகலாம். டிமார்ட்டில் போய் கிராசரிஸ் எல்லாம் வாங்கி நோம்புக்கு முன்னாடி வாங்கினது, அதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லாம் தீந்துருச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 கிளாஸ் டம்ளர், இந்த பவுலு, இந்த பூ போட்ட பவுல் வந்து இப்போ நிறைய வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு இதேமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட ப்ரைஸ் எல்லாமே கம்மி தான், ஸ்க்ரீன்லேயே தெரியுது பாருங்கள். இந்த டம்ளர் வந்து 59 ரூபா. அப்புறம் வந்து இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது 22 ரூபா. இது எல்லாத்தோட ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். எனக்கு இந்த கண்ணாடி கிளாஸு, இந்த இரும்பு பாத்திரம், மண்சட்டின்னு இதெல்லாம் ரீசன்ட் டேஸாக ரொம்பவே பிடிக்குது. அதனால எங்கே போனாலும் உடனே டிமார்ட் போனால் போதும், உடனே வந்து இந்த கண்ணாடி கிளாஸ் பக்கம் கண்ணு போயிடுது. அதுவும் இந்த கண்ணாடி பாத்திரங்கள் மேலே பைத்தியமாக ஆயிடுச்சு. டிமார்ட்டுன்னு போனால் உடனே வந்து அந்த கண்ணாடி பாத்திரங்கள் பக்கம்தான் வந்து கண்ணு போகுது. இந்த மாவு, ரவை, கோதுமை மாவு, கடலை மாவு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பெரிய பெரிய பாத்திரமே இல்லை. எப்போ பார்த்தாலும் யோசிச்சு வச்சுட்டே போகிறது வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் அதை தவிர மற்ற இந்த கண்ணாடி பாத்திரத்தை பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு மறந்துட்டு வந்துடுது. இதே தான் பொழப்பா இருக்கு. அதிக கிராசரிஸ் எல்லாம் இந்த டைம் வாங்கல, பேசிக்கானது மட்டும்தான் வாங்கியிருந்தேன். போன டைம் வாங்கினதே எல்லாமே அப்படியே இருக்கு. அதனால வந்து இந்த டைம் வந்து ஒரு சில பருப்பு ஐட்டம் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வாஷிங் லிக்விட், பாத்திரம் கழுவுற லிக்விடுன்னு இதெல்லாம் தான் வந்து பேசிக்கானது எல்லாமே வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து அடிக்கடி தீர்ந்து போற பொருள் அப்படிங்கிறதுனால இது மட்டுமே வந்து வாங்கியாச்சு. ஒரு டைம் வந்து வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி போட்டுருணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து இல்லாததை மட்டும்தான் வாங்கணும். அப்படி ஒரு 2 டைம் வந்து இல்லாததை மட்டும் வாங்கிட்டு திருப்பி வந்து 3வது டைம் வந்து எல்லாத்தையுமே வந்து வாங்கி போடணும். இப்படி நம்ம வாங்கும்போது கொஞ்சம் செலவுகள் வந்து குறையும். அடிக்கடி சீக்கிரமாக தீர்ந்து போகிற பொருட்கள் என்ன அப்படின்னா இந்த டீ தூள், சர்க்கரை, எண்ணெய், பருப்பு ஐட்டமில் வந்து உளுந்து பருப்பு, துவரம் பருப்பு, பச்சைப்பயிறு, அப்புறம் உப்பு, அப்புறம் லிக்விட் ஐட்டம், துவைக்கிற லிக்விடு, பாத்திரம் கழுவுற லிக்விட், குளிக்கிற சோப்பு அப்படின்னு இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து தீர்ந்து போகிற பொருள். ஏற்கனவே 2 டைம் வந்து நோம்பில் இன்ஸ்டாமார்ட்டில் நான் வாங்கிட்டேன் இதெல்லாம். அதனால் கொஞ்சம் வந்து சமாளிக்க முடிஞ்சிச்சு. இப்போ போய் பேசிக்கானது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். லிக்விட், ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் டிமார்ட்டுக்குன்னு எப்போ போனாலும் ஒரு சில பருப்பு ஐட்டம் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியிற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா இந்த துவரம் பருப்பு, சுண்டல், உளுந்து பருப்பு இதெல்லாம் தான். இந்த தட்டைப்பயிறு இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறது அதுக்கப்புறம் மறந்துட்டு வந்துடுது. அதெல்லாம் இன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பேசிக்காக இருந்தது, முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வாங்கினது எல்லாமே கொஞ்சம் காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற பொருள் எல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்தது. இந்த குண்டு மிளகா, மல்லி, சீரகம் வந்து சீக்கிரமே தீந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜ்மா, தட்டைப்பயிறு இதெல்லாம் வந்து இப்போ வாங்கினது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கிராசரிஸ் எல்லாம் வாங்கி பாருங்கள், கொஞ்சம் செலவுகள் வந்து குறையும். ஒரு டைம் எல்லாமே வாங்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டைம் இல்லாததை மட்டும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 4வது டைம் திருப்பி எல்லாமே வந்து வாங்கி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு செலவுகளுமே வந்து குறையும். இதெல்லாம் வந்து இந்த டைம் வாங்கிட்டு வந்தது. எப்போ போனாலும் இந்த தட்டைப்பயிறு, ராஜ்மா இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியறதே இல்லை. முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அதை இதையும் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறது. இதே தான் வந்து எப்போவுமே நடக்குது. குழம்புக்குன்னு பார்த்தா இந்த துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, சுண்டல் இது 3 மட்டும்தான் எப்போவுமே குழம்பு செய்கிற மாதிரி இருக்குது. தட்டைப்பயிறு இன்னும் சில பயிர் ஐட்டம் எல்லாம் வந்து இருக்கிறதே இல்லை. இந்த 3 வச்சே ரிப்பீட்டடாக வந்து குழம்பு செய்கிற மாதிரியே எப்போவுமே தோணும். அதனால வந்து இந்த டைம் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த லிக்விட் ஐட்டம் இதுக்காக தான் முக்கியமாக போனது. இந்த துவைக்கிற லிக்விட் மட்டும் இல்லை அப்படின்னா சமாளிக்கவே முடியாது. 10 ரூபா பாக்கெட் வாங்கி துவைச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு காசு வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ஒரு டைம் துவைக்கிறதுக்கு 3 பாக்கெட் 4 பாக்கெட் தேவைப்படுது. 40 ரூபா அந்த மாதிரி. வாரத்தில் ஒரு 2-3 டைம் துவைக்கிறதுக்கு இதுவே 100 ரூபாய்க்கு மேலே ஆயிடுது. இது 2 லிட்டர் வாங்கினாலே 170 ரூபா தான். இது வந்து கண்டிப்பாக 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் வரும். ஷாம்பு, சோப்பு இதெல்லாமே வந்து நம்ம பக்கத்து மளிகை கடையில் வந்து கிடைக்கிறதே கிடையாது. நம்ம ஷாம்பு மாற்றி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்ததான் நான் இதை வந்து போன டைம் வாங்கிட்டு வந்த பாக்ஸ். இது நல்லாவே யூஸாக இருக்குது. நிறைய பொருட்கள் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லா யூஸாக இருக்குது. இதெல்லாம் போன டைம் வாங்கின மிச்சம் மீதி கிராசரிஸ் அதெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். vlog அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே கண்டினியூ ஆகுது. இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் சில்லி, சிக்கன் கிரேவி எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். இது அன்றைக்கி வந்து செஞ்சது சரியாக வந்து ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து இன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு வேறு ஒரு காரணமுமே இருக்குது. அந்த அன்றைக்கி குட்டி விருந்து மாதிரியே வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் யாருன்னா இவங்க தான். இண்டஸ் வேலியிலேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை பிரியாணி பாட் வந்து சென்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அது கூட வந்து
ட்ரைப்ளை ஃப்ரை பேனுமே வந்து சென்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிராண்டு. பிரியாணி பாத்திரம் வந்து ரொம்ப அழகாக பார்க்குறக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்காக சூப்பராகவே இருந்துச்சு. சுற்றியும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல ஒரு ஹெவியான வெயிட்டில் லிட்டோடவே வந்து கொடுக்குறாங்க. சூடு படாமல் இருக்கிறதுக்காக சிலிக்கான் ஹேண்டிலில் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக காம்பேக்டாக இருந்துச்சு. 4 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு இது போதுமான அளவாக இருக்கும். அடியில் வந்து ஃப்ளாட்டாக நல்லா அழகாக நல்லா ஹெவி வெயிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 3 லேயர் பாட்டம். இது நல்லா வந்து யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. அடுப்புல வச்சாலும் ஆடுறதெல்லாம் இல்ல, நல்லா ஃபிளாட்டா இருக்கு. இதுக்கு ஃப்ரீயா வந்து இந்த ஸ்பாக்சுலாவுமே கொடுக்குறாங்க. இது வந்து இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. இதுல தான் வந்து இன்னைக்கு பிரியாணி வந்து ரெடி பண்ணினேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா இவங்களோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. நிறைய ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதோட சேர்த்து YIS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக வந்து இந்த ட்ரைப்ளை ஃப்ரை பேன் வந்து சென்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. இது ரெண்டுமே ஒரே டைமில் தான் வந்துருந்துச்சு. பேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பெரிய பபிள் ரேப்லாம் வச்சு நல்லா சுற்றி சூப்பராக வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கேஸ்ட் அயர்ன் செட்ஸ் வாங்கியிருந்தேன். அதுவுமே சூப்பராக பேக்கிங் பண்ணி நல்லா சேஃபாக வந்துருந்துச்சு. இதுவுமே அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பெரிய பபிள் ரேப் போட்டு சுற்றி நல்ல ஒரு ஹெவி பேக்கிங். இவங்களோட பிராண்ட் வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து நான் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்ச பொருள் தான். இதுவுமே வந்து ஸ்பாக்சுலா வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்பாக்சுலா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்பாக்சுலால மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, எந்த கரண்டியில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளாட்டாக சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. இதுவுமே 4 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இது வந்து இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் ரொம்ப அழகாக சேஃபாக கொடுத்துருந்தாங்க. சூடெல்லாம் படுறதில்ல. இந்த 2 ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா YIS12 அப்படின்னு கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்குங்க. அவங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வாங்கி வச்சுட்டா போதும், லைஃப் லாங் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பாத்திரத்தை வச்சு தான் இன்னைக்கு பிரியாணி கிரேவி எல்லாமே செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. பிரியாணி பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ வாங்கியாச்சு. இதில் பிரியாணி மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. மீன் குழம்பு எது வேணாலும் செஞ்சுக்கலாம், என்ன வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் இவங்க கிட்ட எல்லாமே நல்லா இருக்கு. இவங்க கிட்ட வாங்கி இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இவங்களோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. YIS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். 1/2 கிலோ ரைஸ், 1/2 கிலோ சிக்கன் வச்சு இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றியாச்சு. ஸ்பைசஸ் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு 200 கிராம் அளவில் பெரிய வெங்காயம் நல்ல ஒரு பொன்னிறமானதுக்கு அப்புறமா நம்ம இதில் மல்லி இலை வந்து சேர்த்திக்கலாம். மல்லி இலை சேர்த்திட்டு அதையுமே வந்து நல்லா வதக்கிக்கிறேன். பிரியாணிக்கு வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், அதுதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி தாளிக்கும் போதே மல்லி இலை, புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வதக்கிட்டோம் அப்படின்னா சாப்பாட்டில் அங்கங்கே வந்து புதினா மல்லி எல்லாம் வந்து இருக்காது, சாப்பிட்றதுக்குமே வந்து டிஸ்டர்பாக இருக்காது. 100 கிராம் இஞ்சி பூண்டு சேர்த்திட்டு அதையுமே வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். 4 தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்திட்டு அது வதங்கிறதுக்காக உப்பு வந்து சேர்த்திட்டேன். கல்லுப்பு தான் வந்து சேர்த்திருக்கேன். தக்காளி மசியற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பிரியாணி மசாலா வந்து சேர்த்திக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவில் மட்டும் சேர்த்திக்கிட்டேன். அதிகமாக சேர்த்திக்க கூடாது, டீஸ்பூனில் தான் வந்து சேர்த்தணும், டேபிள் ஸ்பூனில் சேர்த்தக்கூடாது. இது மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மசாலா எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆயிரும். இந்த ஸ்டேஜில் 50 ml அளவில் தயிர் வந்து சேர்த்திக்கிறேன். 1/2 லெமன் சாருமே வந்து சேர்த்திட்டேன். 1/2 கிலோ அரிசி அப்படிங்கிறதுனால எல்லாமே கம்மியாக தான் வந்து சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்திக்கலாம். அவங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கிறேன். நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடருமே வந்து சேர்த்திருக்கேன் கலருக்காக. இந்த ஸ்டேஜில் சிக்கனுமே வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு சில பாத்திரம் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நல்லா அடிப்பிடிக்கும். இது வந்து அடிப்பிடிக்கவெல்லாம் இல்லை. இப்போ நம்ம அலுமினிய பாத்திரத்துலலாம் செய்யும்போது அடிப்பிடிக்கும். இதில் வந்து அடிப்பிடிக்கவெல்லாம் இல்லை, நல்லா வந்து ஒட்டாமல் அழகாக வந்து வந்துருந்துச்சு. 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து வேக வைக்கணும் அப்படின்னுலாம் அவசியம் கிடையாது. ரொம்ப வேக வச்சோம் அப்படின்னா எல்லாமே வந்து பிரிஞ்சிரும். அதனால் 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன். நான் எப்பவுமே 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவில் தண்ணி சேர்த்துவேன். அது பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சரி, சீரக சம்பாவாக இருந்தாலும் சரி. தக்காளியில், மசாலாவில் எல்லாத்துலேயும் தண்ணி இருக்கும். அதனால் வந்து சேர்த்திட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். நல்லா வந்து தண்ணி எல்லாம் கொதிச்சு மசாலால நல்லா வந்து கலந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கழுகிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சு அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா வந்து போட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 15 நிமிஷம் கழிஞ்சு தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராகவே வந்துருந்துச்சு. கடைசியாக கொஞ்சம் மல்லி புதினா வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டேன். ஹை ஃப்ளேமில் வைக்கல, ஏன்னா அரிசி வந்து ஊறி இருந்துச்சு, அதனால வந்து சிம்லேயே வச்சுட்டேன். இடையே எடுத்து கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ அடுத்ததாக சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். இந்த ஃப்ரை பேன் வச்சு இன்னைக்கு சிக்கன் கிரேவி வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுதான் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த சோம்பு கருவேப்பிலை சேர்த்துற பழக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களுமே யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிரும். இந்த மாதிரி சில ஐட்டமுக்கு மட்டும்தான் சேர்த்திக்குவேன். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். டைம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்திட்டேன். கூட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்திட்டு நல்லா மசியற அளவுக்கு தக்காளியுமே வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹேண்டில் எல்லாம் வந்து சூடுபடவெல்லாம் இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. இது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ சாப்பாடு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. அடியில் வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற அரிசி எல்லாம் மேலே வந்துடும். நல்லா வந்து அதுவுமே ஈவனாக வெந்துடும். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் நெய் விட்டுட்டு திருப்பியுமே வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு மூடி வச்சுட்டேன். இந்த பக்கம் இதுவுமே வந்து நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கன் சேர்த்திட்டு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலாவுமே சேர்த்திட்டேன். சிக்கன் மசாலா சேர்த்தும் போது மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்திக்கணும். இல்லை அப்படின்னா காரம் ரொம்ப தூக்கலாயிரும். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ வந்து இந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. சிக்கன் எல்லாம் ஈவனாக வெந்து இப்போ ரைஸ் வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு. நல்லா உதிரியாக இருந்துச்சு. திருப்பியும் ஒரு டைம் அடியிலிருந்து நம்ம கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நெய் எல்லாம் ஈவனாக கலந்து பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக வந்து ரெடியாக இருக்குன்னு. அடி பிடிக்கவெல்லாம் இல்லை. சிக்கனுமே வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. சூப்பராக வந்து இருந்துச்சு பிரியாணி. தம்மெல்லாம் போடவே இல்லை. ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்தது தான். தம்மெல்லாம் போடாமே சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வந்து கிரேவிக்கெல்லாம் எப்பவுமே வேக வைக்கும் போது கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பெப்பர், சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே வறுத்து பொடி பண்ணி வச்ச பவுடர் வந்து சேர்த்து இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சு சிக்கன் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து கிரேவியும் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. பிரியாணின்னு செஞ்சால் கண்டிப்பாக கிரேவி வேணும், சில்லி வேணும், ஸ்வீட் வேணும், அப்புறம் தயிர் வேணும். இதெல்லாம் இல்லை அப்படின்னாலே பிரியாணி சாப்பிட்ட ஃபீலே வராது. அதனால எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். தயிர் சட்னி ரெடி பண்ணிட்டு சில்லியுமே வந்து ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஸ்வீட் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு ஃபலூடா மிக்ஸ் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சது இருந்துச்சு. அதை வச்சு தான் வந்து இன்னைக்கு சிம்பிளாக செஞ்சாச்சு. இதோட ரெசிபியுமே வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு பாக்கெட் ஃபலூடா மிக்ஸுக்கு 1 லிட்டர் பால், 200 ml தண்ணி சேர்த்திட்டு நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மிக்ஸை போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் வந்து ஃபலூடா ரெடி ஆயிரும். இந்த மிக்ஸ்குள்ள ஃபலூடா சேமியா, சப்ஜா சீட்ஸ், கொஞ்சம் நட்ஸு, சக்கரை, பிஸ்தா ஃப்ளேவர் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நமக்கு ஏதாவது தேவைப்பட்ட அப்படின்னா டாப்பிங்ஸ்க்காக ஏதாவது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மிக்ஸை போட்டு இறக்குனா ஃபலூடா மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் சில விஷயங்களை. யாரோட வீட்லையும் யாரோட குடும்பத்திலையும் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள் எல்லாம் நடக்காம இறைவன் நம்ம எல்லாத்தையும் பாதுகாப்பானாக. உங்களுக்காக எல்லாம் நான் துவா செய்கிறேன். எங்களுக்காக, எங்க குடும்பத்துக்காக நீங்களும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த vlogல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.